ஹலோ மக்களே! லேடீஸ் அண்ட் ஜென்டில்மன், பாய்ஸ் அண்ட் கேர்ல்ஸ் வெல்கம் டூ தி ஃபுட்பால் ஆடர்ஸ் தமிழ். ஸோ இன்டர்நேஷனல் பிரேக் வந்து ஃபைனலி ஒரு லாங் இன்டர்நேஷனல் பிரேக் வந்து முடிஞ்சிருக்கு. லாங் மீன்ஸ் நான் டியூரேஷன சொல்லல. நம்மளுக்கு ஒரு தாட் வரும்ல. ஏன்னா இன்டர்நேஷனல் பிரேக்ல வந்து என்னதான் போர்ச்சுகல் வர்சஸ் பிரேசில் இல்லன்னா ஒரு அர்ஜென்டினா வர்சஸ் ஜெர்மனி, ஸ்பெயின் இந்த மாரி கேம்ஸ்லாம் நம்ம பார்த்தாலுமே, அந்த மாரி கேம்ஸ்லாம் அதிகமா பார்க்கறதில்ல. பட் அந்த மாரி கேம்ஸ் இருந்தாலுமே, எப்படா நம்ம கிளப் ஃபுட்பால் பார்ப்போம். ஒரு ரியல் மேட்ரிட் வர்சஸ் பார்சலோனா கேம் விடவா, ஒரு மேன் சிட்டி வர்சஸ் யுனைட்டடோ, இல்ல ஒரு லிவர்பூல் வர்சஸ் செல்சியோ, இல்ல லிவர்பூல் வர்சஸ் மேன் யுனைட்டடோ இந்த மாரியான ஒரு கேம்ஸ விட அந்த கேம்ஸ் வந்து நம்ம அதிகமா பார்க்கறதுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பிரேசில் வெர்சஸ் அர்ஜென்டினா வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்க்குறதே நம்மளுக்கு பெருசா இருக்கு. ஸோ அந்த மாரி கேம்ஸ்லாம் பார்க்கறத இந்த கேம்ஸ் தான் நம்மளுக்கு வந்து இன்டென்சிட்டியா இருக்கட்டும், அந்த ரிலன்ட்லெஸ் ஃபுட்பாலா இருக்கட்டும், எல்லாமே நம்மளுக்கு அதுதான் வந்து ரொம்ப ஈகர்னஸ் வந்து அதிகமா குடுக்குது. இன்ட்ரெஸ்ட்டும் அதில தான் அதிகமா இருக்கு. ஸோ இந்த இன்டர்நேஷனல் பிரேக் வந்து ஃபுட்பால் ஜர்னலிஸ்ட்டா இருக்கட்டும், இல்ல ஃபுட்பால் ஆடியன்ஸ் அந்த ஃபேன் சேனல்ஸ் எல்லாருமே வந்து ஹேட் பண்ற ஒரு விஷயம். நான் என்ன ஹேட் பண்ற விஷயம்னு சொன்னேன்னா, இப்ப திடீர்னு நடுவுல வந்துரும். ஒரு இன்டர்நேஷனல் பிரேக்கா ஒரு 1 மந்த் லாங்கா அந்த இன்டர்நேஷனல் பிரேக் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா கிளப் ஃபுட்பால் குடுத்துருங்க. அப்படிங்கிறது தான் எல்லாருமே இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அத தான் நெக்ஸ்ட் சீசன்லயும் கொண்டு வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸும் வந்துச்சு. அத பத்தியும் நம்ம தெளிவா பார்ப்போம். FIFA வந்து சொல்லியிருந்தாங்க. இன்டர்நேஷனல் பிரேக் வந்து ஃபுல் லெங்த் இன்டர்நேஷனல் பிரேக்கா இருக்க போகுது. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த நியூஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் இஸ் ஃபுட்பால் ஆடர்ஸ் தமிழ் அண்ட் ஐ அம் விக்னேஷ். இதுல வந்து உங்களுக்கு ஃபுட்பால் அப்டேட்ஸ், ஃபுட்பால் நியூஸ் அண்ட் மேன் யுனைட்டட் நியூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். ஷார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிளேயர் புரொஃபைல்ஸ், பிளேயர் ஹிஸ்டரிஸ் அண்ட் பெஸ்ட் மேட்சஸ் டூ வாட்ச் இந்த மாரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு கான்டென்ட் அதில வந்துட்டுருக்கும். ஸோ நம்ம 1K சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் 50-60% சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ஸ்மாஷ் தி லைக் பட்டன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிற நம்ம பால் போக்பா. ஒரு என்ன சொல்றது? கெவின் டி ப்ரூய்னாலாம் இருந்த ஒரு நேரத்தில அண்ட் கிறிஸ்டியன் எரிக்சன்லாம் கெவின் டி ப்ரூய்னா அண்ட் கிறிஸ்டியன் எரிக்சன் அந்த டோட்டனம், மேன் சிட்டி 2 டீம்லயுமே இவங்க தான்டா பிரீமியர் லீக்ல மிட்ஃபீல்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்த நேரத்தில, நம்ம பால் போக்பா வந்து நடுவுல உடனே பூந்து, இவன் தான்டா மிட்ஃபீல்டர் எல்லாமே கலந்து கலவையா இருக்கான்டா. டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டா இருப்பான் ஆல்ரெடி. அவன பார்த்தீங்கன்னா, நீங்க சென்ட்ரல் மிட்ஃபீல்ட் அதிகமா ப்ளே பண்ண மாட்டான். அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட்ல ப்ளே பண்ண மாட்டான். சென்ட்ரல் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்ல தான் நம்ம சோல்ஷார் வந்து ப்ளே பண்ணுவாப்ல. அண்ட் ஒலகனா சோல்ஷார் அண்ட் ஜோசே மொரினியோ. இவங்க வந்து அந்த மிட்ஃபீல்ட போட்டு தான் ப்ளே பண்ணுவாங்க. பட் ஆல்ரெடி ஹி வாஸ் டூயிங் ரிலன்ட்லெஸ் ஃபுட்பால். ஹி வாஸ் டூயிங் பிரில்லியன்ட் பாஸஸ். டயகனல் பாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா போடுவான். இப்ப மெக்வைர் வந்து மேன் யுனைட்டட்ல இருக்கும்போது டயகனல் பாஸஸ் வந்து ரைட் சைடு சென்டர் பேக்லேருந்து போடும்போது சூப்பர்வா இருக்கும். டயகனல் பாஸ் வந்து அப்சல்யூட்டா வந்து அந்த அக்யூரசி செம்மையா இருக்கும். அத போல் பாக்பா வந்து டைம் அண்ட் டைம் அகைன் பண்ணிட்டு இருப்பான். நம்ம ப்ரூனோ பெர்னாண்டஸ் வந்து ஹாலிவுட் பாஸ்ன்னு சொல்றோம்ல. அந்த ஹாலிவுட் பாஸ் எதுக்குன்னா, ஒரு 4, 5 வாட்டி அந்த பாஸ வந்து ட்ரை பண்ணான்னா, அதுல 1, 2 வாட்டி தான் அந்த பாஸ் வந்து அக்யூரேட்டா விழுவாது. ஆல்மோஸ்ட் அக்யூரேட்டா விழுவும். பட் பால் போக்பா நீங்க பாஸ் போடும்போதெல்லாம் பயங்கரமா விழுவும். அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் வந்து மேன் யுனைட்டட்லேருந்து இட்டாலிக்கு போய், இட்டாலியிலேருந்து மறுபடியும் மேன் யுனைட்டடுக்கு வந்து, மேன் யுனைட்டட்லேருந்து மறுபடியும் இட்டாலிக்கு போய், அப்புறம் வந்து நம்ம ஆள வந்து டோப்பிங் கேஸ்ல மாட்டி டோப்பிங்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாதவங்களுக்கு வந்து ட்ரக்ஸ் அந்த கேஸ்ல வந்து மாட்டி லிட்டரலி 881 டேஸ் ஃபுட்பால் ப்ளே பண்ணாம, இப்ப தான் மோனோகோக்கு வந்து சைன் பண்ணாப்ல. ஸ்டார்ட்டிங்லயே சைன் பண்ணிட்டாப்ல. அது சீசனோட ஸ்டார்ட்டிங்லயே அதாவது லாஸ்ட் ஜான்வரி அதாவது 2024 ஜான்வரில வந்து மோனோகோக்கு தான் சைன் பண்ண போறாப்ல. பேன் பண்ணியிருந்தாங்க அவர வந்து. இந்த மாரி ஃபுட்பால்ல டோப்பிங் பண்ணதுனால டோப்பிங் டெஸ்ட் பாசிட்டிவ் ஆயி அவர வந்து ஃபுட்பால்லேருந்து பேன் பண்ணியிருந்தாங்க. பட் பேனுக்கு அப்புறம் ஒரு 4 டூ 5 இயர்ஸோ என்னமோ பேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதாவது இன்ஜுரிலாம் சேர்த்து நான் சொல்றேன். இன்ஜுரிலாம் சேர்த்து ஒரு 100 டேஸ் கிட்ட என்னமோ ப்ளே பண்ணாம இருந்தாப்ல. அதுக்கப்புறம் வந்து டோப்பிங் டெஸ்ட் பாசிட்டிவ் ஆயி, அதுல ஒரு பேன் ஆயி, அதுக்கப்புறம் கோர்ட்ல இந்த மாரி கேஸ்லாம் போட்டு அவங்க வந்து அதாவது FIFAக்குள்ளேயே கோர்ட்லாம் இருக்கும்ல. அந்த மாரி கேஸ்லாம் போட்டு இது வந்து பாசிட்டிவ் இருந்தாலும், அவங்களுக்கு வந்து அந்த தண்டனைய வந்து அந்த பேன வந்து கொஞ்சம் குறைச்சு 2 இயர்ஸோ என்னமோ பேன் ஆயி, அதுக்கப்புறம் மறுபடியும் இன்ஜுரிலாம் வந்து இப்போ AS மோனாக்கோக்கு வந்து சைன் பண்ணாங்க. மறுபடியும் இன்ஜுரி வந்து ப்ளே பண்ணாம, இப்ப ஆஃப்டர் 881 டேஸ் ஹி பிளேய்ட் டூ மோனாக்கோ. ரேனேஸ் கூட ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். ஃபைனலி நம்ம ஆளு வந்து கிராஸ்க்கு வந்திருக்காப்ல. தப்பு தான். அந்த டோப்பிங்லாம் பண்ணதா இருக்கட்டும், இல்ல இன்ஜுரிலாம் இருந்ததா இருக்கட்டும். டோப்பிங்னால தான் இன்ஜுரியே நெறைய அவருக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நெறையா டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. தப்பு தான். பட் ஹி இஸ் அ குட் ஃபுட்பால் பிளேயர். அஸ் அ ஹியூமன் நம்மளுக்கு தெரியாது. இப்போ ரொனால்டோவே அஸ் அ ஹியூமன் நம்மளுக்கு யாருக்குமே தெரியும். என்னதான் நீங்க YouTubeல வந்து ரொனால்டோ, மெஸ்ஸின்னு சொல்லிட்டு ஹியூமானிட்டி பிட்ச்ல வந்து இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்க. மத்த பிளேயர்ஸ்க்கு வந்து இது பண்றாங்க. ரொனால்டோ வந்து மத்த பிளேயர்ஸ்லாம் புடிச்சு தள்ளுறாப்ல. மெஸ்ஸி வந்து நம்ம நம்ம நெதர்லாண்ட்ஸோட ஃபார்மர் ஹெட் கோச் வந்து வேர்ல்ட் கப்ல வந்து பேட் வேர்ட்ஸ்ல பேசினாப்ல வின் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு, வயசானவர் கூடன்னு பார்க்காம, கேன்சர் பேஷண்ட்ன்னு கூட பார்க்காம, பேட் வேர்ட்ஸ்ல திட்டினாப்ல அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம என்னதான் YouTubeல அப்படின்னு சொல்லிட்டு, Instagramலன்னு சொல்லிட்டு, இவன பத்தி அவன் தப்பா பேசுறது, அவன பத்தி இவன் தப்பா பேசுறதும், நல்லதா பேசுறதுமா இருந்தாலுமே, அஸ் அ பெர்சனா நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. அவங்களோட ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பரா இருந்தாலோ, இல்ல ரொனால்டோக்கு ஒரு அ சாரி ஹேவ் நெவஸ் ஹேவ் நெவஸ் ரூபன் நெவஸ் அந்த மாரியோ, இல்ல மெஸ்ஸிக்கு வந்து நம்ம ஜோனத்தன் டிபாலோ, அந்த மாரி இருந்தா தான் நமக்கு தெரியும். ஸோ எஸ். அந்த மாரி இருக்கும்போது பால் பக்வா, ஹி இஸ் அ குட் ஃபுட்பால் பிளேயர். குட் ஃபுட்பால் பிளேயர், குட் பால்ன்னு சொல்ட்டேன். குட் ஃபுட்பால் பிளேயர். எஸ், ஆஃப்டர் சோ மெனி டேஸ் ஹி
பிளேட் ஃபுட்பால் அண்ட் நல்லா தான் ப்ளே பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். நான் மேட்ச் பார்க்கல ஆக்சுவலி. ஹைலைட்ஸ் கூட நான் பார்க்கல. பட் ட்விட்டர்ல அண்ட் சோஷியல் மீடியாலாம் பார்க்கும்போது, ஹி வாஸ் டூயிங் டீசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். ஸோ எஸ் கங்ராச்சுலேஷன்ஸ் டூ ஹிம். இன்ஜுரீஸ்லாம் வராம கொஞ்சம் எல்லா மேட்சஸுமே ப்ளே பண்ணாலே நல்லாருக்கும். இனிமே ஃப்ரான்ஸ் ஃபுட்பால்ல இடம் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, நோ. ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா கிளப் ஃபுட்பால்ல நீங்க வந்து இது பண்ணிடலாம். கான்ட்ராக்ட்லாம் போட்டு ஏஎஸ் மோனாக்கோவே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ரெஸ்ட்ரிக்டட் கான்ட்ராக்ட்ல தான் நம்ம ஆளு உள்ள இருக்காப்லன்னு நெனைக்கிறேன். யுவென்டஸ் வந்து டெர்மினேட்டே பண்ணிட்டாங்க. சேலரி கூட குடுக்காம டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா சேலரி குடுக்க முடியாது நம்ம டோப்பிங்ல மாட்டுனா. அண்ட் எஸ் ஏஎஸ் மோனாக்கோ வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட் கான்ட்ராக்ட் அப்புறம் கொஞ்சம் சரி நல்ல பிளேயரா போயிட்டாப்லன்னு சொல்லிட்டு ஏஎஸ் மோனாக்கோ வந்து உள்ள ஃப்ரான்ஸ் பேஸ்டு ஃபுட்பால் கிளப் தான். அவங்க கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கு போக்பாக்கும், மோனாக்கோக்கும். ஸோ அதனால அங்க போயிருக்காப்ல. எஸ் ஃப்ரான்ஸ்க்கு போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா, ஐ டோன்ட் திங்க் ஸோ. எனக்கு தெரிஞ்சு ஒரு 80-20 தான். ஏன்னா சூமேனி, கமவிங்கா அண்ட் இப்போ நெறையா சென்ட்ரல் மிட்ஃபீல்டர்ஸ் வந்துட்டுருக்காங்க. கோனே அந்த மாரிலாம் வந்துட்டு இருக்கும்போது, ஐ திங்க் நோ சான்ஸ். ஸோ எஸ் பால் போக்பா வந்து ரிட்டர்ன் டூ ஃபுட்பால் ஆஃப்டர் 800 டேஸ். ஸோ கங்ராச்சுலேஷன்ஸ் டூ ஹிம். ஐ ஹோப் ஹி வில் பி இன் இன்ஜுரி ஃப்ரீ. ஸோ எஸ் அது என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்டின்னா, நேத்து ரியல் மேட்ரிட் வந்து ஒரு விஷயம் பண்ட்டானுங்க. என்ன விஷயம்னா, அவனுங்க ஸ்டேடியம்ல வந்து டியோகோ யோட்டாக்கும், அவனோட பிரதர் ஆண்ட்ரே சில்வாக்கும் ட்ரிபியூட் பண்றதா சொல்லிட்டு ஒரு வீடியோ மாரி ஒண்ணு போட்டாங்க. எல்லாருமே சைலன்ட்டா இருந்தாங்க. அதாவது சைலன்ட்டா ப்ரே பண்ணுவாங்க இல்லையா? ஒரு 5 மினிட், 2 மினிட்ஸோ, 1 மினிட்டோ வந்து சைலன்ட்டா இருந்து ப்ரே பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாரி பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு ஃபோட்டோ போட்டிருந்திருக்காங்க. அந்த வீடியோ ஃபோட்டோ அந்த போட்டிருந்திருக்காங்க. டியோகோ யோட்டாவோட ஃபோட்டோ வந்து கரெக்ட்டா இருக்கு. பட் பின்னாடி யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போதைக்கு எல்சேல ப்ளே பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிளேயர் ஆண்ட்ரே சில்வா. ஆர்பி லெப்சிக்ன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். ஃபார்மர் ஆர்பி லெப்சிக் பிளேயர். அவரும் போர்ச்சுகல் பிளேயர் தான். பட் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பி லெப்சிக்ல இப்போ உயிரோட இருக்காப்ல. டியோகோ யோட்டாவோட பிரதரும் அவரோட பேரு ஆண்ட்ரே சில்வா தான். பட் அவர் வேற கிளப்புக்கு ப்ளே பண்ண ஒரு பிளேயரு. அவரோட 2 பேருமே ஒரே பிளேயர்ங்கிறதுனால, இந்த இந்த பிளேயர போட்டு சொல்லியிருக்காங்க. ரியல் மேட்ரிட் வந்து இப்போ அஃபிஷியலா அவங்களோட வெப்சைட்ல வந்து அப்பாலஜிஸ் சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் வெளியிட்டிருக்காங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் திஸ் இஸ் அட்டர்லி டிஸ்கிரேஸ்ஃபுல் ஃபார் ரியல் மேட்ரிட் ஆல்சோ. ஃப்ளோரன்டினோ பெரஸ் வந்து அவரே லெட்டர் விட்டுருக்காரு வெளியில. நாங்க வந்து அப்பாலஜைஸ் பண்றோம்ன்னு சொல்லிட்டு. என்னடா பண்றீங்க? இவ்ளோ பெரிய கிளப் ரியல் மேட்ரிட் இந்த மாரி ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணலாமா? எஸ் இட் இஸ் அ சைல்டிஷ் மிஸ்டேக். பட் யூ ஆர் அ மேசிவ் கிளப் மேன். 2 பேரும் பேர் ஒண்ணா இருக்கு அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணிடுவீங்களா? எனக்கு தெரியல. இப்போ வந்து எனக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. இப்போ வந்து அல்பெர்டோ அப்படின்னு சொல்லி நெறைய பிளேயர் இருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச நெறைய பேர் இருக்காங்க. செர்ஜியோ எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. நெறைய பேர் வந்து உங்களுக்கே தெரியும் கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய பேர் வந்து ஃபுட்பால் வந்து ரேண்டமா நெறைய பேர் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு ஃபோட்டோ வந்து மாத்தி போட்டுருவானுங்களா? நீ இவ்ளோ பெரிய கிளப்பு ஆண்ட்ரே சில்வாங்க எனக்கே தெரியும். இந்த ஆண்ட்ரே சில்வா ஃபார்மர் ஆர்பி லெப்சிக் பிளேயர் ஆண்ட்ரே சில்வாவ எனக்கே தெரியும். பெர்சனலா தெரியும். சாரி நெறைய மேட்சஸ் நான் பார்த்துருக்கேன். அவன் ஆர்பி லெப்சிக்ல ப்ளே பண்ணத நான் மேட்ச் பார்த்துருக்கேன். அண்ட் போர்ச்சுகலுக்கும் சம் மேட்சஸ் வந்து சப்ஸ்டிடியூஷன்லாம் உள்ள வந்திருக்காப்ல. ஐ மீன் இந்த ஏ டீம் மாரி இருக்கும். அதுலலாம் வந்திருக்காப்ல. ஹி வாஸ் அ குட் பிளேயர். பட் எனக்கு தெரிஞ்சு ரியல் மேட்ரிட் வந்து இந்நேரம் இந்த வீடியோவ எடிட் பண்ணவனோ, இல்ல வந்து இத அப்ரூவ் பண்ணவனோ, அதாவது அப்ரூவ் பண்ணி தானே வெளில போவும். அந்த லாலிகாவோட அந்த ஸ்டேடியம்ல குடுப்பாங்கல்ல. ஸ்டேடியம்ல வந்து இத டிஸ்ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அத அப்ரூவ் பண்ணவனும், இத எடிட் பண்ணவனுமே இந்நேரம் வந்து சாக் பண்ணியிருப்பானுங்க. வெளில போடா அவனன்னு சொல்லிட்டு ஃபயர் பண்ணியிருப்பானுங்க இந்நேரம். ஏன்னா, இட்ஸ் இட்ஸ் அ பிக் மிஸ்டேக். இது என்னதான் ஒரு சைல்டிஷ் மிஸ்டேக்கா இருந்தாலுமே, இட்ஸ் அ பிக் மிஸ்டேக். நம்மளுக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது, எஸ் இது வந்து சைல்டிஷ்ஷா தெரியுது. யார்றா அவனுங்க ஒரு பிளேயர ஒரே பிளேயர் இருக்கனால மாத்தி போட்டுருக்கானுங்கன்னு சொல்லிட்டு. பட் ரியல் மேட்ரிட் மாரி ஒரு பெரிய கிளப்புக்கு இட்ஸ் பிக் மிஸ்டேக். எஸ் இது ஒரு விஷயம். நேத்து வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, நேத்து பார்சலோனா ஃபைனலி நம்ம கேம்ப் நவ் நம்ம ரீவேம்ப்ட் கேம்ப் நவ் அத வந்து ரெனோவேட் பண்ணிட்டு இருந்தானுங்க. அதோட ரெனோவேட் பண்ணி இப்போ வந்து அத்லெட்டிக் பில்பாவோட ப்ளே பண்ணி 4-0ன்னு சொல்லிட்டு 4-0 வின் பண்ணாங்கன்னு நெனைக்கிறேன். எஸ் 4-0 அண்ட் அத்லெட்டிக் பில்பாவோல வந்து நம்ம ஓலே சான்செட் அவர் வந்து ரெட் கார்ட் வாங்கி வெளில போனாப்ல ஆஃப்டர் ஹாஃப் டைம். அதுக்கு முன்னாடி 2 கோல்ல வந்து லீட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நெனைக்கிறேன் பார்சலோனா. அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம லெவன்டாஸ்கி அதாவது இப்போ ரெனோவேட் பண்ணாங்கன்னா, மறுபடியும் புதுசா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2, 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இப்போ இந்த கேம்ப் நோக்குள்ள வந்து ப்ளே பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கு முன்னாடி கோவிட் டைம்லேருந்தே ரெனோவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ரியல் மேட்ரிட் வந்து நியூ ஸ்டேடியம் கட்ட ஆரம்பிச்சாங்கல்ல, கட்டி முடிச்சாங்களே அப்பயிலேருந்தே ரெனோவேட் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். எஸ் நடுவுல கூட அந்த கேம்ப் நோவோட கிராஸ் எல்லாம் வாடகைக்கு விட்டு கேம்ப் நோ வந்து வெட்டிங்க்குலாம் வாடகைக்கு விட்டுட்டு இருந்தாங்க. நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோம். அண்ட் எஸ் அந்த டைம்ல வந்து இது மாரி ரெனோவேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ நார்மலா பார்த்தோம்னா, ஒரு புது ஸ்டேடியம்குள்ள போற மாரி தான். நீங்க வந்து ரெனோவேட் பண்ணி ஃபுல்லா கேம்ப் நோக்கு 2, 3 வருஷத்துக்கு அப்புறம் போறதுக்குள்ள நீங்க உள்ள போம்போது ஒரு புது ஸ்டேடியம்குள்ள போற மாரி தான். அதுல நம்ம லெவன்டாஸ்கி வந்து ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சிருக்காப்ல. ஹி இஸ் அ லெஜெண்டரி ஸ்ட்ரைக்கர் இன் ஃபுட்பால். என்னதான் ரொனால்டோ வந்து விங்கர்லேருந்து ஸ்ட்ரைக்கரா மாறி இப்ப 1000 கோல்ஸ் கிட்ட வந்துட்டாப்ல. 1000 கோல்ஸ் அடிச்சுட்டோம். கண்டிப்பா ரொனால்டோ 1000 கோல்ஸ் அடிச்சிருவான். அதுல ப்ராப்ளமே இல்ல. பட்
லெவன்டாஸ்கி இஸ் அ லெஜெண்டரி ஸ்ட்ரைக்கர் நம்ம அத சொல்லியே ஆகணும். எஸ் அது ஒரு நியூஸ் நேத்து பார்சலோனா வந்து ஆஃப்டர் சம் ஸ்ட்ரகிள்ஸ் நேத்து வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் குட் நியூஸ் ரஃபீனியா இன்ஜூரிலேருந்து வெளில வந்து இப்போ ப்ளே பண்ணிட்டு இருக்காப்ல. அண்ட் லமீன் யமாலும் ப்ளே பண்ண லமீன் யமால் வந்து கொஞ்சம் ஏதோ இன்ஜூரி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு இருந்தானுங்க. ரூமர்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. பட் நேத்து ப்ளே பண்ணாப்ல. ஃபெர்னான் டோரஸும் ஹி இஸ் பேக் டு த ஃபார்ம். எஸ் அவங்க டிஃபென்ஸ் மட்டும் தான் ப்ராப்ளமா இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ப்ரிவியூலாம் நம்ம அதிகமா பார்க்கலாம் முன்னாடி. அப்புறம் என்ன மாமா எப்படி இருக்கீங்க மொட்ட மாமா? வாட் அ டிஸ்கிரேஸ்ஃபுல் மேனேஜர் ஹி இஸ் மேன். ஐ டோன்ட் நான் அவன தப்பு சொல்லவே இல்ல. ஆர்கனைஸ் ஸ்லாட்ட நான் தப்பு சொல்லவே இல்ல. ஏன்னா, ஹி இஸ் டன் அ சோ குட் ஜாப் இன் லிவர்பூல் லாஸ்ட் சீசன். ஒரு எந்த சைனிங்கும் பண்ணாம, ஒரு அப்படியே ரெடிமேடா இருந்த ஒரு டீம சாம்பியன்ஸ் லீக்ல வந்து குவார்ட்டர் ஃபைனல், செமி ஃபைனல் வரைக்கும் கொண்டு போயிட்டு, நாக் அவுட் ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போயிட்டு, பிரீமியர் லீக்கையும் வின் பண்ணிட்டு, அதுவும் டாமினன்ட்டா வின் பண்ணிட்டு, ஒரு 4 டூ 5 மேட்சஸ் நம்ம லாஸ் பண்ணியிருந்தாங்க. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஒரு வாட்டி லாஸ் பண்ணியிருந்தாங்க. தென் 4 டூ 3 டூ 4 மேட்சஸ் நம்ம லாஸ் பண்ணியிருந்தாங்க. சரியா எனக்கு நம்பர்ஸ் தெரியல. பட் வாட் அ டீம் லாஸ்ட் சீசன் லிவர்பூல் வாஸ். பட் இந்த சீசன் இப்போ பிரீமியர் லீக்ல 7 மேட்சஸ் 6 லாஸஸ். வாட் த ஃபக்கிங் நம்பர் வாஸ் தட்? ஆர்னே ஸ்லாட். ஆஃப்டர் அதாவது நம்ம நான் வந்து ஆர்னே ஸ்லாட்ட தப்பு சொல்லல. நான் ஆர்னே ஸ்லாட்ட வந்து என்ன டிஸ்கிரேஸ்ஃபுல் ஆர்னே ஸ்லாட்ட நான் சொல்லல. நான் வந்து யார நான் டிஸ்கிரேஸ்ஃபுல் நான் சொல்ல போறேன் அப்டின்னா, ஹேமி கேரகர். ஜேமி கேரகர். நம்ம பொண்டெட் எல்லாருக்குமே தெரியும். லிவர்பூல் ஃபேன் ஜேமி கேரகர், இப்போ கேரி நெவில் இவங்க எல்லாமே வந்து மேன் யுனைட்டட்ல இருப்பாங்க. ஜேமி கேரகர் வந்து நம்ம ரூபன் ஆமரிம் இப்ப நம்ம சீசன் ஸ்டார்ட் பண்ணப்போ லாஸ் பண்ணியிருந்தப்போ லாஸ்ட் சீசன் வந்து லாஸ் பண்ணிட்டு இருந்தப்போலாம் என்ன சொன்னாப்ல அப்டின்னா, ரூபன் ஆமரிம்க்கு வந்து டாக்டிக்ஸ் வந்து பிரீமியர் லீக்ல டாக்டிக்ஸ் வந்து சரியில்ல. பிரீமியர் லீக்ல வந்து டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி மேட்ச் வந்து வின் பண்றதுக்கு அவனுக்கு தெரியல. சாக் பண்ணணும். அப்போதான் மேன் யுனைட்டட் வந்து எவ்வளோ சீக்கிரம் ரூபன் ஆமரிம் வந்து கெட் ரிட் பண்றாங்களோ, அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்களுக்கு நல்லது. புது மேனேஜர் உள்ள வந்து நல்லா பண்ணுவாங்க. அப்டின்னு சொல்லிட்டு ஜேமி கேரகர் வந்து சொல்லிட்டு இருந்தாப்ல. இப்போ ஆர்னே ஸ்லாட் வந்து லாஸ்ட் 8 கேம்ஸ்ல 7 லாஸஸ் இன்க்ளூடிங் தி சாம்பியன்ஸ் லீக். வாட் த ஃபக்! சாரி சாம்பியன்ஸ் லீக் வந்து கேலட்டாசரே கூட. அதுக்கப்புறம் பிரீமியர் லீக்ல 7 மேட்சஸ் 6 லாஸஸ். வாட் த ஃபக் இஸ் தட் யுவர் ரீசன்? இன்க்ளூடிங் தி கேரபாவோ கப் வெர்சஸ் கிறிஸ்டல் பேலஸ். இப்போ வந்து என்ன ரீசன வச்சுக்கிட்டு, இப்போ ஆர்னே ஸ்லாட்ட வந்து நீங்க வந்து பேக் பண்ண போறீங்க? ஏன்னா நேத்து வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கூட 3-0 அட் ஹோம் ஆன்ஃபீல்ட்ல ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் லாஸஸ் ஃபார் லிவர்பூல். ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் லாஸஸ். எக்ஸாக்ட்லி கம்பல்சரி. ஏன்னா மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கீழ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போடுறானுங்க. ஆர்சனல் கூட, மேன் சிட்டி கூட, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கூட தான் 3 மேட்சஸ் தான் அவனுக்கு வந்து பிக் லாஸஸ். 4-1 அகைன்ஸ்ட் மேன் சிட்டின்னு நெனைக்கிறேன். அப்புறம் ஆர்சனல் கூட 3-1 என்னமோ நெனைக்கிறேன். நேத்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கூட 3-0. எஸ். ஸோ, ஜேமி கேரகர் என்ன ரீசன வச்சுக்கிட்டு இப்போ ஆர்னே ஸ்லாட்ட பேக் பண்ண போறோம். ஆர்னே ஸ்லாட் என்ன மூஞ்ச வச்சுக்கிட்டு வெளில வந்து இன்டர்வியூ குடுத்துக்கிட்டு இருக்கான். வேன் டீக் என்ன மூஞ்ச வச்சுட்டு வெளில வந்து ஐ அம் த பெஸ்ட் டிஃபெண்டர் அப்படின்னு சொல்லி நெனச்சுக்கிட்டு அவன் என்ன பண்றான்னு எனக்கு தெரியல. ஏன்னா, கமிட் பண்ண மாட்டேங்கிறான். நேத்து கமிட் பண்ணது ஒரு ஃபவுலு. அதனால தான் கமிட் பண்ண மாட்றானோ என்னமோ பாக்ஸுக்கு பக்கத்துல ஒரு ஃபவுல் கமிட் பண்ணி. எல்லோ கார்ட் குடுக்கல அதுக்கு. ஃபக்! இவன் இகோர் ஜீசஸ். அவன் வந்து நம்ம நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்டோட ஃபார்வர்டு உள்ள போயிட்டாப்ல. வேன் டீக்க வந்து பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னா, அதுக்கப்புறம் 1v1 கோல் கீப்பர் தான். பாக்ஸ்க்கு பக்கத்துல வந்துட்டான். அதாவது கோடு இங்க இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஃபவுல் பண்றான் வேன் டேக்கு. வேன் டேக்க பாஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் வேன் டேக் வந்து பால் இல்லாம ஃபவுல் பண்றான். அதுக்கப்புறம் 1v1 தான் கோல் கீப்பர் கூட. பட் ரெஃப்ரி வந்து எல்லோ கார்ட் குடுக்கல. சரி அதெல்லாம் விடுங்க. அப்பவே இவனுங்க வந்து 3-0 இது பண்ணிட்டு இருந்தானுங்க. தோத்துட்டு இருந்தானுங்க லிவர்பூல். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. லாஸ்ட் மினிட்ல தான் அது பெரிய விஷயமாகும். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மினிட்ல அது சான்ஸா இருந்துச்சுன்னா ரெட் கார்ட் குடுத்துருவானுங்க. ஏன்னா பாக்ஸுக்கு பக்கத்துல 1v1 வெர்சஸ் கோல் கீப்பர் அதெல்லாம் ரெட் கார்ட் குடுத்துருவானுங்க. பட் நேத்து வந்து எல்லோ கார்டே குடுக்கல. அது ஃபவுல் மட்டும் குடுத்துட்டு அது ஒரு ஃப்ரீ கிக்கா மாறுனுச்சு. ஸோ ஆர்னே ஸ்லாட் எரிக் டென் ஹாக் 2.1 சொல்லலாமா? நோ, வி கான்ட். பட் I don't think he's managing his players so well after this transfer window. ஏன்னா 500 மில்லியன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 420 டூ 50 மில்லியன் அப்ராக்ஸிமேட்டா சொல்லணும் அப்டின்னா, அக்யூரேட்டா சொல்லணும் அப்டின்னா, அப்ராக்ஸிமேட்டா சொல்லணும் அப்டின்னா 500 பில்லியன். இப்போ ஜான்வரில வந்து ஏதோ ஒரு சைனிங்லாம் பண்ண போறானுங்களாமா. எனக்கு தெரிஞ்சு மார்க் கெஹி வந்து கண்டிப்பா போறானுங்க. 25 மில்லியன் கிட்ட குடுத்தா மார்க் கெஹி வந்து குடுத்துருவானுங்க கிறிஸ்டல் பேலஸ். ஏன்னா சம்மர்ல வந்து ஃப்ரீ ஏஜென்ட்டா வரப்போறாப்ல. அதுக்கு இவனுங்க 25 மில்லியன் குடுத்து வித்துருவானுங்க. ஏன்னா ஃப்ரீயா ஒரு பிளேயர விடுறதுக்கும், 25 மில்லியன் குடுத்து ஒரு பிளேயர விடுறதுக்கும் 6 மாசம் தான். ஸோ மார்கெஹி வந்து கிறிஸ்டல் பேலஸ்க்கு வந்து அவ்வளவா இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா கிறிஸ்டல் பேலஸ் வந்து லாஸ்ட் சம்மர்லேயே வந்து இது பண்றதா இருந்துச்சு. லாஸ்ட் டேல தான் நம்ம இவன் கிளாஸ்னர் வந்து இல்ல நீ இங்கேயே இருன்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி உள்ள இருக்க வச்சது. ஸோ லிவர்பூல் என்ன பண்ண போறாங்க? தெரியல. மேன் சிட்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நியூகாசில் கூட ஒரு லாஸ். 2-0 லாஸ். ஐ திங்க் 2-0 லாஸ். நான் மேட்ச் பார்க்கல. லிவர்பூல் மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன்.
ஸோ நியூகாசில் ஆர் அ குட் டீம். அவனுக்கு வந்து இன்ஜுரி வந்து லாஸ்ட் சீசன் ஸ்டார்ட்டிங்லேருந்தே இன்ஜுரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இதா இருக்கு. எடி ஹவ் வந்து இங்கிலாண்டே அப்ரோச் பண்ணானுங்க எடி ஹவ்வ நியூகாசில்ல. இது தாமஸ் டூக்கல் அப்பாயின்ட் பண்றதுக்கு முன்னாடி. பட் எடி ஹவ் வந்து ஹி செட் ஐ அம் கமிட்டட் டூ நியூகாசில் யுனைட்டட். ஸோ எடி ஹவ் ஸ்டேஸ் இன் நியூகாசில் யுனைட்டட். ஸோ லாஸ்ட் சீசன்லேருந்தே இன்ஜுரிஸ் வந்து அவங்கள இது பண்ணிட்டு இருக்கு. இந்த சீசன் எப்படி எடுத்துட்டு போறான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அண்ட் எஸ் அது ஒரு விஷயம். லிவர்பூல் பத்தி தனியா ஒரு வீடியோ போடணும். நம்ம ரோஸ்ட் வீடியோ போட்டு நம்ம தனியா போடணும். ஃபைனலி நம்ம லிசாண்ட்ரோ மார்டினஸ் இஸ் ஃபுல்லி பேக் இன்டூ மான்செஸ்டர் யுனைட்டட் டீம் அண்ட் ஃபுல்லி பேக் இன்டூ தி டீம் ட்ரெய்னிங் செஷன்ஸ். எல்லா ட்ரெய்னிங் செஷன்ஸுமே அட்டெண்ட் பண்ணியிருக்காப்ல. அண்ட் ரூபன் ஆமர் என்ன சொல்லியிருக்காப்ல அப்படின்னா, ஒரு கொஸ்டின் கேட்டாங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன அப்படின்னா, லிசாண்ட்ரோ மார்டினஸ் வந்து சென்ட்ரல் டிஃபென்ஸ் அந்த சென்ட்ரல் மிட்ஃபீல்ட் அந்த பிவட் மிட்ஃபீல்ட் ரோல் இருக்குல்ல 2 பிவட் மிட்ஃபீல்டர்ஸ் அந்த ரோல்ல வந்து ப்ளே பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு, ரூபன் ஆமர் என்ன சொல்லியிருக்காப்ல அப்படின்னா, "எஸ் ஹி கேன் ப்ளே தேர் அண்ட் ஹி இஸ் அ வெரி ஸ்மார்ட் பிளேயர் டூ ப்ளே இன் எவ்ரி பொசிஷன்ஸ் இன் ஃபுட்பால்" அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா அந்த பொசிஷனுக்கு அந்த பொசிஷனுக்கு வந்து ட்ரெயின் பண்ணணும். அதாவது ரூபன் ஆமரமோட டாக்டிக்ஸ்க்கு ஏத்தாப்ல. ஏன்னா லிசாண்டோ மார்டினஸ் வந்து அயாக்ஸ்க்குலாம் ப்ளே பண்ணியிருக்கான். அர்ஜென்டினாக்குலாம் அர்ஜென்டினாக்கு இல்ல, அயாக்ஸுக்கு வந்து அந்த பொசிஷன்ல வந்து கேமியோலாம் பண்ணியிருக்கான். அங்க ப்ளே பண்ணியிருக்கான் ஆள் இல்லாதப்போ. ஸோ ரூபன் ஆமரமோட டாக்டிக்ஸ் ஏத்தாப்புல அவன் ப்ளே பண்ணணும் அப்படின்னா 2, 3 ட்ரெய்னிங் செஷன்ஸ் வந்து இந்த மாரிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொசிஷனுக்கு வந்து ட்ரெயின் பண்ணணும். பட் ரூபன் ஆமரன் என்ன சொன்னான்னா, அந்த மாரி இன்னும் அவன் பண்ணல. பட் அந்த மாரி பண்றதுக்கு தேவையும் இருந்ததில்ல. பட் எமர்ஜென்சியா இருக்கு. அதுக்கு வந்து எங்களுக்கு ரோல் தேவைப்படுது அப்படின்னா, லிசாண்ட்ரோ மார்டினஸ் கேன் டூ அ ஜாப் இன் பிட்வீன் தி மேட்சஸ் அதையும் இவன் சொல்லியிருக்கான். அண்ட் ஆல்சோ லூக் ஷா பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏன்னா லிசாண்ட்ரோ மார்டினஸ் வந்து ஃபிட் ஆயிட்டான்ல. ஆப்வியஸ்லி லூக் ஷா பத்தின கொஸ்டின் வரும். ஏன்னா லூக் ஷா இஸ் டூயிங் எ டீசென்ட் ஜாப் இன் தேர் லெஃப்ட் சைடு சென்டர் பேக்ல. லூக் ஷா வந்து லெஃப்ட் விங் பேக் ரோல் வந்து ப்ளே பண்ண முடியுமா? ஏன்னா டோகோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல யங்ஸ்டரு. அண்ட் இப்போ டோகும் அதிகமா மேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதில்ல. ஸோ லூக் ஷாவ வந்து லெஃப்ட் விங் பேக்ல போட்டு டோகோ வந்து பேக்கப்பா வச்சுக்க முடியுமா? சப்ஸ்டிட்யூட்ல கொண்டு வர முடியுமா? ரொட்டேட் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு, எஸ் லூக் ஷா ஆல்சோ எ ஸ்மார்ட் பிளேயர். அவன் வந்து அங்கேயும் ப்ளே பண்ண முடியும். ஹி இஸ் எ லெஃப்ட் விங் பேக் ஃபார் இங்கிலாந்து ஆல்சோ. பட் அந்த வொர்க் லோட் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு சென்டர் பேக்குக்கும், லெஃப்ட் விங் பேக்குக்கும் ரொம்ப ரொம்ப அதிகம். லெஃப்ட் விங் பேக் பார்த்தீங்கன்னா, ஆஃபென்ஸ்ல விங்கரா இருக்கணும். டிஃபென்ஸ்ல வந்து லெஃப்ட் பேக்கா இருக்கணும். ஸோ அது பார்க்கும்போது லூக் ஷா கேன்ட் டூ அ ஜாப். பட் ஹி கேன் டூ அ ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு ரூபன் ஆமரம் சொல்லியிருக்காப்ல. ஏன்னா ஒர்க் லோட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ எஸ் எவர்டனோட நாளைக்கு நடுராத்திரி 1:30 மணிக்கு மேட்ச் இருக்கு. மண்டே நைட் ட்ரா அப்படிங்கிற மாரி. மண்டே நைட் மான்செஸ்டர் யுனைட்டட் மேட்ச் ஃபார் யுனைட்டட் கிங்டம் லண்டன். ஸோ எஸ் என்ன ஆகப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு யுனைட்டடுக்கு வந்து ஒரு ஈஸியான வின். ஏன்னா வி ஆர் சோ பேக். நியூகாசில் வின் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து கீழ தான் இருக்காங்க. அது பத்தி பிரச்சனை கிடையாது. பிரைட்டனும் இருக்காங்க. அண்ட் போர்ன்மவுத் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன் மேட்ச்சு. நான் அத பார்க்கல. பட் என்ன ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம்னா, மேன் சிட்டி லாஸ் பண்ணியிருக்காங்க. லிவர்பூலும் லாஸ் பண்ணியிருக்காங்க. மேல இன்னும் 2 டீம்ஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டனமும் வந்து ட்ரா தான் பண்ணியிருக்காங்க. சாரி எனக்கு தெளிவா தெரியல. பட் நம்ம நாளைக்கு வின் பண்ணோம் அப்டின்னா, 1 பாயிண்ட் லீட்ல நம்ம வந்து 4த் பொசிஷன்ல இருப்போம். அது கண்டிப்பா எனக்கு தெரியும். ஏன்னா மேன் சிட்டி, செல்சி அண்ட் ஆர்சனல் இருக்காங்க. 4த் பொசிஷன்ல வந்து போர்ன்மவுத் இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். போர்ன்மவுத் லாஸ் பண்ணிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். நான் மேட்ச் பார்க்கல. இல்ல போர்ன்மவுத் இன்னைக்கு தான் மேட்ச்சான்னு தெரியல. ஐ அம் சாரி ஃபார் தட். பட் நான் அந்த டேபிள் பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பா தெரியும். நான் கண்டிப்பா சொல்லுவேன். 1 பாயிண்ட் லீட்ல நம்ம வந்து 4த் பொசிஷனுக்கு நம்ம போவோம். நாளைக்கு வந்து நம்ம மேட்ச்ச வின் பண்ணோம் அப்டின்னா. ஸோ எஸ் இதான் இன்னைக்கு அப்டேட்ஸ் அண்ட் யுனைட்டட் நியூஸ் அண்ட் ஆர்கனைஸ் ஸ்லாட்ட வச்சு கொஞ்சம் இது பண்ணிட்டேன். ஸோ ஆர்கனைஸ் ஸ்லாட்டுக்கு தனியா வீடியோ போடுவேன். ஸோ அத வெயிட் பண்ணுங்க. ஸோ எஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்க அப்டின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சு, இல்ல புடிக்கல அப்டின்னாலுமே ஒரு லைக்க போட்டுவிட்டு தட்டி விட்டு போங்க. எஸ் அன்டில் தென் லெட்ஸ் கீப் தி பால் ரோலிங்.